ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம வந்து பாலிட்டி அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் புக் வந்து நம்ம முடிக்க போகிற 8th வந்துட்டோம். இன்னும் 6th 7th புக் மட்டும்தான் இருக்குது. அதனால் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்ட் 1 வந்து போன வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு 4 டேஸ் முன்னாடி. இனிமேல் வருசலாக வரும் பார்ட் 2லேருந்து. ஓகேவா? எழுதி அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் அவுட் ஆஃப் சோர்ஸில் உள்ள எல்லாமே வந்துடும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக ஒரு 30 வீடியோக்கு மேலே போகும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 இங்கிலாந்து அரசின் சட்டம். ஓகேவா? இங்கிலாந்து ஆட்சி இருந்தது. அப்போ வந்து என்னென்ன சட்டங்கள் ஏற்றிருந்தாங்க. ஓகேவா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி சட்டம் போனதில் பார்த்தோம். இதில் வந்து என்னென்ன சட்டம் பாருங்கள். இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, விண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, மாண்டகு ஜேம்ஸ் ஃபோர்ட் சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947. ஓகேவா? இந்திய அரசு சட்டம் 1858 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் அறிவிக்கிறான்னா 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் கானிங் பிரபு விக்டோரியா மகாராணி அறிக்கையை வாசித்தார். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சிக்கு முடிவு வருது. இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் சொல்லியிருப்பாங்க, அந்த பதவி வந்து இந்தியாவோட வைஸ்ராய் அல்லது அரச பிரதிநிதின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் அரச பிரதிநிதி யாருன்னா கானிங் பிரபு. ஓகேவா? இதில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்திய அரசு பிரதிநிதி யாருன்னா கானிங் பிரபு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே ஒரு அயலுறவு செயலர் நியமனம் செய்கிறாங்க. அந்த அயலுறவு செயலர் யாருன்னா சர் சார்லஸ் வுட் ஃபஸ்ட் நியமனம் பண்ணுறவங்க. இந்தியாவில் ஆங்கில முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அரசு செயலாளருக்கு உதவ 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 1863 அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. 1858 சட்டம். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1861 வைஸ்ராயோட நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து 4லேருந்து 5 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதான் 4 to 5 போட்டிருக்கேன். அரச பிரதிநிதியோட நிர்வாக குழு தான் வந்து மத்திய சட்டமன்றமாக மாற்றுறாங்க. ஓகேவா? அரசு பிரதிநிதியோட நிர்வாக குழு வந்து என்ன பண்ணுறாங்க, மத்திய சட்டமன்றமாக மாற்றுறாங்க. அதில் 6லேருந்து 12 உறுப்பினர்கள் கூடுதலாக நியமனம் பண்ணுறாங்க. உடனே சட்டப்பேரவை எங்கெங்கே ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1862 வங்காளம், 1866 பஞ்சாப், 1897 வந்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் நிறுவுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1862 கல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இலாக்கா முறை ஒதுக்கீடு முறை வந்து நடைமுறை பண்ணுறாங்க. யாருன்னா 1859 கானிங் பிரபு சொல்லியிருப்பார். அது வந்து இந்த சட்டத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அரசாங்க பள்ளி இடஒதுக்கீடு முறை அறிமுகம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற கவுன்சில் 3 இந்தியர்கள் நியமனம். போனதில் சொல்லியிருப்பாங்களா இந்தியர்கள் நியமிப்போன்னு. அந்த 3 இந்தியர்கள் நியமிக்கிறார் கானிங் பிரபு. அது யாருன்னா சர் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியாலாவோட அரசர். இவங்க 3 பேரும் நியமிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3வது சட்டம் பாருங்கள். இந்திய கவுன்சில் சட்டம் 1892 மத்திய சட்டமன்றத்தில் கூடுதல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்தது 10 அதிகமாக 16 நியமிக்கிறாங்க. ஓகேவா? அரசின் வரவு செலவு அறிக்கை பற்றி விசாரிக்க மற்றும் கேள்வி கேட்க கூடுதல் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறாங்க. அலுவல் சாராத கூடுதல் உறுப்பினர்கள் நியமனம் செய்ய மறைமுக தேர்தல் முறை அறிமுகம் பண்ணுறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த சட்டத்தில். நெக்ஸ்ட் வந்து விண்டோ மார்லி சீர்திருத்தம். இது ரொம்ப முக்கியமான சட்டம். ஓகேவா? 1909. ஓகேவா? இதை உருவாக காரணமாக இருந்தவர் யாருன்னா அயலுறவு செயலரான மார்லி பிரபுவும் இந்திய வைஸ்ராயாக இருந்த மிண்டோ பிரபு தான். அதனால தான் இது விண்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லுவாங்க. ஓகேவா? மத்திய சட்டமன்றத்தில் கூடுதல் உறுப்பினர்கள் அதிகபட்சமாக 60 மாற்றப்பட்டாங்க. முதல்ல முஸ்லிம்களுக்கு வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது. தனித்தொகுதி அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் ஃபர்ஸ்ட் சட்ட உறுப்பினராக ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அது யாருன்னா எஸ்பி சின்ஹா. ஓகேவா? நிர்வாக குழுவில் ஃபர்ஸ்ட் சட்ட உறுப்பினர் நியமிக்க பண்ணுறாங்க. அது ஒரு இந்தியராக இருக்காரு. அது யாருன்னா எஸ்பி சின்ஹா. மிண்டோ பிரபு தான் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. யார் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னா மிண்டோ பிரபு. நெக்ஸ்ட் அது நோட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாண்டகு ஜேம்ஸ் ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919. இதை உருவாக்கியவர் யாருன்னா பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வர்ட் மார்கன். ஓகேவா? அரச பிரதிநிதி ஜேம்ஸ் ஃபோர்டு. இவங்க 2 பேரும் தான் உருவாக்குறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையும் இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்ட துறையும் போடுறாங்க. ஓகேவா? இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாண அரசு நிர்வாகம் அதிக பங்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் பண்ணுறாங்க. மாண்டகு ஜேம்ஸ் ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919 சட்டத்தில். இதில் ஒதுக்கப்பட்ட துறைன்னு என்னென்னா, மாற்றப்பட்ட துறை என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒதுக்கப்பட்ட துறை வந்து காவல்துறை, சிறைச்சாலை, நிலை வருவாய், நீர்ப்பாசனம், நீதித்துறை, பாதுகாப்பு. ஓகேவா? மாற்றப்பட்ட துறை அப்படிங்கிறது கல்வி, பொதுப்பணி, உள்ளாட்சி, பொது சுகாதாரம், துப்புரவு, வனங்கள், வேளாண்மை, தொழில்கள் மற்றும் மீன்வளம். ஓகேவா? மத்தியில் 2 அவை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய சட்டப்பேரவை 144 உறுப்பினர்கள், 41 உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுமாதிரி சட்டமேலவையில் மொத்தம் 60 உறுப்பினர்களை 26 பேர் வந்து நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க. நேரடி தேர்தல் முறை அறிமுகம் செய்கிறாங்க. ஓகேவா? அதில் யார் யார் வாக்கு பண்ணுறாங்கன்னா சொத்து வச்சுருக்கவங்க, வரி கற்றவங்க, கல்வி படித்தவங்க, இவங்க மட்டும் தான் வாக்குரிமை. ஓகேவா? அனைவருக்கும் வாக்குரிமை இப்போ இருக்க மாதிரி கிடையாது. அப்போ ஓகேவா? பணியாளர் தேர்வாணையம் வந்து நிறுவுறாங்க இந்த சட்டத்தில். ஆனால் இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகி 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அறிக்கையை சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த இது வந்து யார் இருந்ததுன்னா சைமன் குழுன்னு சொல்லுவோம்ல நம்ம.
சைமன் அறிக்கை அதுதான் வந்து 1927 வந்திருப்பாங்க. ஓகேவா, அது நம்ம பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வாங்க, இந்திய அரசு சட்டம் 1935. ஓகேவா, 1933ஆம் ஆண்டு வெலிங்ஸ்டன் பிரபு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா, மொத்தம் இது வந்து 321 பிரிவுகளும் 10 அட்டவணைகளையும் கொண்டது. இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்துருப்பாங்க. இதில் இருக்க பாதி பாயிண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கும். ஓகேவா, இரட்டை ஆட்சி முறை 1919 இருக்க வந்து நீக்கிறாங்க, ஒழிச்சிட்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் பண்ணுறாங்க. மத்திய அரசின் அதிகாரம் 3 பட்டியலாக பிரிக்கப்படுகிறது. மத்திய கூட்டாட்சி பட்டியல் 59 துறை, மாகாண பட்டியல் 54 துறை, பொது பட்டியல் 36 துறை. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சென்னை, பம்பாய், பீகார், வங்காளம், அஸ்ஸாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம் போன்ற 6 மாகாணங்கள் இரண்டவை கொண்ட சட்டமன்ற நியமனம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்குறாங்க டெல்லியில். இதை பேஸ் வச்சு தான் இப்போ இந்திய உச்சநீதிமன்றம் இருக்குது. 1/4/1937 உருவாக்குறாங்க. ஒரு நீதிபதியும் ப்ளஸ் 6 இது இருப்பாங்க, ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 6 நீதிபதிகள் இருப்பாங்க. அதான் 1+6ன்னு கொடுத்துருக்கேன். முதல் தலைமை நீதிபதி யார் பாருங்கள், சர் மௌரிஸ் கேர். ஓகேவா, 10% மக்களுக்கு மட்டும்தான் இப்போ வாக்குரிமை கொடுக்குறாங்க. ஓகேவா, பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்படுது. இந்த சட்டத்தில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி 1/4/1935ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. அவ்வளோதான் இந்த சட்டத்தில் உள்ளது முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான சட்டம் தான். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சட்டம் இந்திய விடுதலை சட்டம் 1947. ஓகேவா, 1947 பிப்ரவரி 20ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி 1948 ஜூன் 30க்குள் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி முடிவு கொண்டு வழங்கப்படும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 1947 ஜூன் 3ல் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்திய பிரிவினை திட்டத்தை அறிமுகம் செய்தார். அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 1947 ஜூன் 3. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 1947 ஜூலை 18 நமக்கு வந்து விடுதலை கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றுறாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 சுதந்திர நாடுகள் வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேவா, சுதந்திர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு, முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி, பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரல் முகமது அலி ஜின்னா. ஓகேவா, இது இருந்தால் 2ஆக பிரிக்கிறாங்க நாட்டை. ஓகேவா, அவ்வளோதான் இந்த லெசன். இந்த இது வந்து ஆங்கிலேயரோட சட்டம், இங்கிலாந்து அரசோட சட்டம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.